அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார். சார், தேர்தலில் எந்தெந்த கட்சி எங்கெங்கே போகும்னு ஒரு கணிப்பு ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் மக்கள் தேர்தல் முடிவை கணிச்சிட்டாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு உச்சபட்ச வெற்றியை கொடுக்கறதுக்காக மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு நேற்று விஜய் பேசியிருக்கிறார். இப்போ நாங்கள் எங்கள் தலைமையில் கூட்டணின்னு சொன்னவர் நாங்கள் தனிச்சு போட்டியிடுவோம் என்று சொல்கிறார். திமுகவை மிக கடுமையாக விமர்சனம் செய்தவர் இப்போ அதிமுகவும் விமர்சிக்க தொடங்கியிருக்கிறார். இப்போ இவருடைய இந்த முடிவுகள் தனித்து களமிறங்குவது யாருக்கு சாதக பாதமாக அமைய போகுது? விஜய் எனக்கு தெரிஞ்சு இன்னும் தனிச்சுதான் போவார் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் உறுதியா தெரியல. ஏன்னா அவருக்கு சில அழுத்தங்கள்லாம் இருக்கு. ஆனா நான் தனிச்சு களமிறங்க போறேன் அப்படிங்கிறத சொல்லிருக்காரு. அவர் ஒரு ஸ்பாயிலரா தான் இருப்பார். நிச்சயமாக அவர் நினைக்கிற மாதிரி அவர் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சொல்லி கூட கிடையாது. இன்னும் சொல்ல போனா நான் என்னுடைய லைன் நிச்சயமா விஜயே 234 நீந்தாங்கன்னா விஜய் நிக்க போறது கிடையாது. அவர் எலெக்ஷனை கண்டஸ்ட் பண்ண போறது கிடையாது. மீறி கண்டஸ்ட் பண்ணாருன்னா அவருமே ஜெயிக்க மாட்டாரு. கட்சியில இருக்கிற யாருக்கும் டெபாசிட்லாம் வாங்குறதெல்லாம் கஷ்டம். ஏன்னா அவங்க வச்சிருக்கிற கூட்டம்ங்கிறது ஒரு பெரிய கிரௌட் புல்லர் தான். ஆனா இந்த கூட்டம் எல்லாமே ஓட்டை கன்வெர்ட் ஆனா கூட அவங்க நினைக்கிற அளவுக்குலாம் வாக்கு சதவீதம் வரவே வராது. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 8% வரைக்கும் விஜய் எடுப்பாரு. அந்த 8-10% யாருக்கான ஸ்பாயிலரா இருக்காருன்னு பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகளுக்கும் ஸ்பாயிலரா இருப்பாரு. அதுல கூடுதலாக அதிமுக ஸ்பாயிலரா இருப்பாரு. அப்புறம் திமுகவும் அதிகமான ஸ்பாயிலரா இருப்பாரு. நாம் தமிழர்களுமே ஸ்பாயிலரா இருப்பார். அவர் வாக்குகளை பிரிப்பாரே ஒழிய அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எல்லாம் இல்லை. அவருக்கு இன்னுமே களத்துக்கே வரல. களத்துக்கு வரேன் 2 வருஷமா ஊரே மாதிரி தான் இருக்காரு. அவரு இன்னும் களத்துக்கு வரல. அவரே களத்துக்கு வராம நிர்வாகிகள்லாம் அண்ணா என்ன சொன்னாரு தெரியுமா, தம்பி என்ன சொன்னாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. நிர்வாகிகளும் சரி அவரும் சரி இன்னுமே ஒரு சினிமாவாக பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ சினிமா சர்க்கார் படம் மாதிரி கடைசியில் அண்ணன் வீடியோ போட்டா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவங்க ஒரு மனக்கோட்டையில இருக்காங்க. அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. சார், இன்னொரு விஷயம் பார்க்குறோம் சார். தமிழக வெற்றி கழகம் எங்கள் தலைமையில் கூட்டணின்னு சொன்னாங்க. நிறைய கட்சிகள் இந்த கூட்டணிக்கு போகுதுங்கிறது மாதிரிலாம் ஒரு தோற்றம் இருந்தது கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வரை. இப்போ அது தோற்றம்லாம் இல்லாமல் இருக்குது. இப்போ சில கட்சிகளை இவர்கள் சரியாக கையாளலையா கூட்டணிக்கு வர்றதில்ல, இல்லை இவர்கள் யாரும் அணுக முடியாத இடத்துல விஜய் இருக்கிறாரா, கிடைத்த வாய்ப்பை தாவேகா விஜய் தவற விட்டு விட்டதா? இல்லங்க, விஜய ஒரு பேரம் வலிமையை பேர வலிமையை அதிகப்படுத்துறதுக்கு பயன்படுத்துறாங்க, அவ்வளவுதான். தினகரன் அவர்கள் பேர வலிமை என்டிஏக்குள்ள போய் செட்டில் ஆகுறதுக்கு பயன்படுத்திக்கிட்டாரு. காங்கிரஸ் தங்களுடைய பேர வலிமையை ஜாஸ்தி பண்றதுக்காக பயன்படுத்திட்டாங்க. ஆனா விஜய்க்கு அரசியலே தெரியல. இல்ல விஜய்க்கு அரசியல் புரிஞ்சிருந்தா அவர் அதுல ஒரு கிளியர் கட் லைன் எடுத்திருப்பாரு. நீங்க ஆரம்பத்துல இருந்தே ஜான் ஆரோக்கியசாமி நாம் தமிழர் வருவாருன்னாங்க. அப்புறம் அதிமுக கூட போறோம்னாரு. அதற்கு பிறகு காங்கிரஸ் கூட போறோம்னாரு. ஆனா யாருமே விஜய உண்மையிலே ஒரு சீரியஸ் கண்டெண்டரா பாக்குறாங்களா, இல்ல ஒரு நமக்கான வேற வழியை பயன்படுத்தக்கூடிய நபராக இருப்பாருன்னா அதுதான் இருந்தார். இன்னொன்னு அவர் என்ன தம்பி போவாங்க, நீங்க அன்டெஸ்டட் அப்படிங்கறத கூட சொல்லாட்டி கூட எதுவுமே வேலையே செய்ய தயாரா இல்ல. இந்த மக்களுக்காக எதுலையுமே நிக்க தயாரா இல்ல. நான் போய் நிப்பேங்கிறாரு. அவருடைய பிரச்சனைக்கு அவர் நிக்க மாட்டேங்கிறாரு. அப்ப எந்த மக்களும் அரசியல்வாதியும் பார்ப்பாங்கல்ல, என்னப்பா அவர் பிரச்சனைக்கே நிக்க மாட்டேங்கிறாரு, ஊர் மக்கள் என்ன நிப்பார் அப்படின்ட்டு. அதனால நிச்சயமா ஒரு வாக்கு சதவீதம் வராதுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. விஜய் நம்பி போனா நம்மளுமே வீணாதான் போகணும். காங்கிரஸா இருந்தாலும் சரி, தினகரனா இருந்தாலும் சரி, அவங்க அதை புரிதல் ஏற்பட்டுருச்சு. அப்ப களம் என்பது போட்டி என்பது திமுக இருக்கும் அதிமுக இருக்குன்னா அப்ப அதுல போய் நம்ம செட்டில் ஆகணும்னு நினைப்பாங்களே தவிர விஜய்கிட்ட போய் எப்படி நிற்பாங்க, அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சார், அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றாங்க சார். இயல்பாக ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி அல்லது திமுக மீதான அதிருப்தி, திமுக அதிமுக அதிருப்தி என்று ஒரு 5-10% வாக்குகளை விஜய் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவர் 20% வாங்குவார், 25% வாங்குவார்னு ரொம்ப மிகையா சொல்றாங்க அப்படின்னு சொல்றப்ப நேற்று நிர்மல்குமார் பேசியிருக்காரு. நாங்க 40% எட்டிட்டோம் அப்படிங்கிறாரு. எந்த அடிப்படையில்? அதான் சொல்லல, அவங்ககிட்ட கேரளால கூட நாங்க ஜெயிப்போம் கதை சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன அங்க இருக்கிற யாருக்காவது ஒரு அரசியல் புரிதலோட பேசுறாங்களா? சும்மா அவங்க ஏதோ சினிமாவில் 400 கோடி 500 கோடி வடை சொல்ற மாதிரி அவங்கள வடை சொல்லலாம்னு நினைச்சிருக்காங்க. அரசியல்ல அப்படி வடை சொல்ல முடியாது. நீங்க ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஏமாத்துறதுக்கான வேலைகளை பார்க்கலாம், மக்களை ஏமாத்துறதுக்கான வேலைகளை பார்க்கலாம். ரிசல்ட் தேர்தல் முடிவுன்றது இவிஎம்ல வரும் பொழுது இல்ல எங்களுக்கு நாங்க நிறைய 400 கோடிக்கு நாங்க மக்கள் ஓட்டு போட்டாங்க, இவன் காமிச்சது ரொம்ப கம்மியா காமிச்சு சொல்ல முடியாது. அவங்களுக்கு அரசியல் புரிதல் இல்ல. நீங்க சீட்டா நிர்மல்குமார்லாம் எனக்கு ஒரு பெரிய தலைவரா? அவர் அதிமுக எந்த லெவல் நிலையில இருந்தாரு, ஆதவர்ஜனா விசிக்கல இருந்து நிலையில இருந்தாரு. அங்கே வேற ஆள் இல்ல. அதனால அவங்க பெரிய ஆட்களா காமிச்சுக்கிறாங்க, அவ்வளவுதானே. இந்த துணை பொதுச்சாளர் போஸ்ட் எல்லாம் இங்க அவர் கொடுப்பாங்களா வேற கட்சியில? இந்த கட்சியில அரசியல் அனுபவம் இல்லாத ஆட்கள் போய் இருக்கிறதுனால யாருக்கு என்ன போஸ்டிங் கொடுக்கணுங்கிறே புரிதல் இல்ல. நீங்க புஷியானந்த் மாதிரி நபருக்கு பொதுச்செயலர் கொடுக்குறாங்கன்னா அந்த கட்சியோட லட்சணம் எப்படி இருக்கும்? இப்ப கட்சிக்கு அடிப்படையே தெரியல, அரசியலும் தெரியல. அது தெரியாத காரணத்தினால அவங்க என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். இன்னும் ஒரு 3 மாசம் 4 மாசம் கதைகள் தானே இந்த மாதிரி கேட்டுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம், அவ்வளவுதான். நன்றி சார், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.